புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நவராத்திரி கொலு செலிப்ரேஷன் அப்படின்றது வந்துடும் நமக்கு. புரட்டாசி மாதம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். பெருமாளுக்குரிய, அதாவது திருப்பதியில் பெருமாளுக்கு வந்து பிரமோற்சவம் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து சூடி கொடுத்து மாலை அனுப்பிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி வந்து ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நார்த்து சைடு வந்து கொல்கத்தா காளி மகிஷாசூரனை வந்து வதம் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து குலசேகரப்பட்டினம் அங்கே வந்து 9 நாள் தவம் இருந்து அங்கே வந்து 10ஆவது நாள் வந்து மகிஷாசூரனை வந்து வதம் பண்ணுற மாதிரி அங்கிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே குலசேகரப்பட்டினம் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில். அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணால் தான் நம்மளோட நவராத்திரி. இதில் நம்ம வீட்டில் குட்டி குட்டி கொலுப்பொம்மைகள் வச்சு அதை வந்து நம்ம வணங்கி வருவோம். அதே மாதிரி கோயில்களில் நிறைய கொலுப்பொம்மைகள் வச்சு வணங்கி வருவாங்க. அம்மன் 3 பேர் வந்து இந்த 9 நாள் வந்து தவம் இருந்து, அதாவது பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி, இவங்க 3 பேர் வந்து ஒன்று சேர்ந்து தான் மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணுவாங்க 10ஆவது நாள். இது ஒவ்வொரு ஏரியா சைடும் ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோங்க. எனக்கு தெரிஞ்ச நவராத்திரியோட ஸ்பெஷல் உள்ளதான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். வீட்டில் கொலு பொம்மைகள் வச்சு கும்பிட்றது அப்படின்றது வந்து நமக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கும். ஏதோ அம்மனே நம்ம வீட்டுக்கு வந்தது மாதிரி அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இப்போ பார்க்குறது வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் நாங்கள் வந்து கொலு செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாருமே ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ அந்த பார்க்குற வந்து சிவன் சிலை வந்து ஈஷா ஃபேஸ் வச்சு அது வந்து அந்த சாம்பிராணி புகை வந்து கீழே கூடி இறங்குற மாதிரி அது ஒரு ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த தடவை ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. சிவன் வந்து எப்பயுமே வந்து கோவம் அருவி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைட்லாம் பார்த்தோம்னா மேலே தண்ணி வந்து சொட்டு சொட்டாக அவங்க மேலே விழுகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த அருவியே அவங்க தலைக்கு மேலே இருந்து விழுகிற மாதிரி அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அக்கா பிள்ளைங்க வந்து நாங்கள் வந்து பாட்டு படிக்கிறோம், ஸ்லோகம் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாட்டு கிளாஸு ஸ்லோகம் எல்லாம் போயிட்டு இருந்தனால அவங்க சரின்னு விட்டாச்சு. அதில் கொஞ்சம் நேரம் சண்டை வேறு அவங்க போட்டுக்குருவாங்க. அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பாட்டு பாட வச்சாச்சுங்க. அவங்களோட திறமையையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க விட்டால் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு படிக்கும்போது என்னையும் அந்த தொடையில் கை தட்டி
அப்படி பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சரிடா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அக்கா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேதமும் பொருட்களும் அருளி தன்னோடு அமர்ந்த ஆளவாயாவதும் எங்கள் அக்கா 2 பேருமே வந்து சாமி பாட்டு ஸ்லோகம்லாம் நல்லா சொல்லுவாங்க. எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது. அவங்க சொல்லும்போது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். சும்மா வேணால் வாய வச்சுக்குவேன். எப்போயாவது ஒரு தடவை புக்கு பார்த்து வேணால் நான் படிக்குவேன். அவ்வளோதான். எங்கள் அக்கா பிள்ளைங்க 2 பேருமே வந்து பாட்டு கிளாஸ் இதெல்லாம் போகிறதுனால வந்து அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்க படிக்க சொல்லி வேணால் கேட்டுட்டு இருப்பேன். தாளம் போட சொல்லுவாங்க, பக்கத்தில் உட்காந்து தாளம் போடுவேன். அவ்வளோதான் நம்மளோட குவாலிட்டி. இந்த அம்மன் வந்து எங்கள் அக்காவே தான் ரெடி பண்ணுவாங்க. கீழே பானையெல்லாம் வச்சு அழகாக எல்லாமே செட் பண்ணி வாங்கி ரெடி பண்ணிடுவாங்க. நாங்கள் சும்மா பார்க்க மட்டும் தான் செய்வோம். எப்படிக்கா அதை ரெடி பண்ணீங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம வந்து எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க அழகாக ரெடி பண்ணிடுவாங்க. சாமி விஷயத்தில் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, பக்தி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்கா இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஓகே நம்ம பூஜையை முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தவங்க மட்டும் நாங்கள் பூஜையை ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு வழியாக பூஜை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நவராத்திரி ஒரு நாள் செலிப்ரேஷன் நல்லா ஸ்பெஷலாக கொண்டாடிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. சாமி ஆன் பண்ணி தான் இருக்கு. அவ்வளோப்பட துண்டை போட்டு போட்டா கொடுக்கும். துண்டை போட்டு நீங்க தான் எல்லாம் நம்ம தான். இந்த சிறுகடிக்கு நாடகத்துல டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக அந்த அம்மா செய்யற நல்ல செயலாம் வீடியோ எடுத்து போடுவாங்க. கடைசியில அவன் பையனே வந்து ஒரு பிச்சைக்காரனை அந்த பொம்பளை கட்டி அடிச்சு அதை கொடுத்துருவான். அது மாதிரி எங்கள் மதுரைக்கு ஃபேமஸே அழகர் தாங்க. இந்த அழகர் கொலுப்பொம்மை வந்து நாங்கள் ஸ்பெஷலாக செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்காரு. அது எடுத்து வச்சோம். அது போக வந்து தள்ளிக்க இங்கிட்டு வா, அறுபடை முருகன் பாப்பா இங்கிட்டு வா. நெக்ஸ்ட் வந்து அயோத்தி ராமர் சிலையை இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தது. இது எல்லாமே வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல தான் மலரும் நினைவுகள் அப்படின்ற மாதிரி வருஷம் எடுக்கிற செல்ஃபியெல்லாம் ஃபேமிலியாக எடுத்துகிட்டு அப்படியே ஓவராலாக வந்து கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அதில் நாங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி கொலு செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.